Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. மா, மல்லி மேல சேத்தள்ளி வீசும்போது அவங்க செஞ்சதே அப்பப்ப ஞாபகப்படுத்தணும். இல்லனா அவங்க ரொம்ப உத்தமம்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. அதுக்கு தான் அப்பப்ப சொல்லி காட்டுறேன். தன்னுடைய சொந்த குடும்பத்தையே எதிரியா நினைக்கிற அளவுக்கு அந்த மல்லி அவன் மூளையை எப்படி கெடுத்து வச்சிருக்கா பாத்தியாமா? அந்த மல்லியை அந்த வீட்டுல இருந்து விரட்டினாதாமா நமக்கு நம்ம வெண்பா கிடப்பா. காவடி எடுக்க முடியாத அளவுக்கு பெருசா ஒரு சம்பவம் பண்றேன், பண்ணி காட்டுறேன். மல்லி, நீ ஒரு ராசி கெட்டவன் எல்லாரையும் நம்ப வைக்கிறேன் பாரு. முளைப்பாரி போடுறீங்களா? முளைப்பாரி நாளைக்கு இருக்குடி சீனு. முளைப்பாரியே முளைக்காம அப்படியே கருகி போயிடுச்சுன்னா காவடி மட்டும் தூக்குவீங்களோ? எப்படி தூக்குறீங்க நானும் பாக்குறேன்டி. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, எல்லாம் இன்னையோட க்ளோஸ் டி. நீ எதுக்கும் லாய்க்கலன்னு ப்ரூவ் ஆயிடும். நீ முளைப்பாரி போட்டது கடவுளுக்கே அடுக்கலன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறேன். இனிமே உனக்கு இங்க இறங்க முகம்தான். நீ எந்திரிக்கவே மாட்ட. சுத்தி சுத்தி அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். தாங்க முடியாம இங்க இருந்து நீயே ஓட்டத்தை பிடிக்க போற. ஐயோ முருகா, இது என்ன கொடுமை! என்னால நம்பவே முடியலையே. முளைப்பாரி இப்படி கருகி கிடக்குது. நான் என்ன பண்ணுவேன்? இது என்ன சகுனம்? கடவுளே, நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது சரியில்லையோ என்னமோ. நீ இதை அனுமதிக்கலையா? அப்படிதான் நான் இதை தீர்மானிக்கணுமா? வித்யாமா, அன்னபூர்ணி பெரியம்மா, வித்யாமா பெரியம்மா, இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. என்னாச்சு மல்லி? என்னாச்சு? என்ன? என்னவா மல்லி?
என்னாச்சு மல்லி? ஏன் என்னாச்சு அழுதுட்டு மல்லி? இருக்க? ஏன் பதட்டமா இருக்க? என்னாச்சுமா? இருவேன்பா. ஏன் அழுற நீ சொல்லு. மாப்பிள்ள கேக்குறாருல, சொல்லு என்னாச்சு சொல்லு. என்னாச்சு? பெரியம்மா இங்க பாருங்களேன். ஐயோ ஆத்தி, அச்சச்சோ. என்னாச்சு முருகா? ஐயோ, முளைப்பாரி கருகி கிடக்குதே. தெய்வமே, எப்படி ஆச்சு பிள்ளை இது? மலிப்பிள்ளை, இப்பதான் பாத்தியா? அம்மா, ஏம்மா அப்படியாச்சு? நான் இனிமே காவடி எடுக்க முடியாதாம்மா? ஐயோ, அப்படிலாம் இல்ல செல்லம். நீ காவடி எடுப்ப. என்ன நடந்துச்சு மல்லி? முதல்ல அழாம என்ன நடந்ததுன்னு சொல்லு. அவகிட்ட கேட்டா இவ கையால முளைப்பாரி முளைச்சு விசேஷம் நடந்துச்சுன்னா இந்த வீடு உருப்படாதுன்னு முருகரை காட்டி கொடுத்திருக்காரு. ரஞ்சிதா, இந்த வேலைய முருகர் பாக்குற அளவுக்கு அவர் ஒண்ணும் வேலை இல்லாமலாம் இல்ல. அவரு நாங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. வித்யாமா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. நாம இதுக்கு முன்னாடி முளைப்பாரி போட்டிருக்கோமா இல்லையா? போட்டிருக்கோம். இன்னைக்கு நடந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பவாச்சும் நடந்திருக்கா? நடந்ததில்ல. பின்ன வித்யாமா, கடவுள் பண்ணதுன்னு இப்ப கூட நம்பலனா என்ன அர்த்தம்? இவ முளைப்பாறையில வெந்நீரை ஊத்திட்டு கடவுள் மேல பழி போடுறா. இதை இப்ப ஓபன் பண்ண வேணாம். இத வச்சு இவகிட்ட எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துட வேண்டியதுதான். முருகா, இது என்ன சோதனை முருகா? நான் உன்னை நம்பிதானே ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தானே நல்லா தெரியும். நீயா இத பண்ண? ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? மல்லி, சோதனை தான். எங்க குடும்பத்துக்கு உன் மூலமா சோதனை மேல சோதனையா தான் வருது. என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னும் முடியல. ஒன்னு அடுத்து ஒண்ணுன்னு மூச்சு விட கூட நேரம் இல்லாத அளவுக்கு பிரச்சனை. இங்க பாரு ரஞ்சிதா, வா இருக்குன்னு நீ கண்டதையும் பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஆனா இங்க ஏதோ நடந்திருக்கு. எங்க மல்லி தொட்டது எல்லாமே தொலங்கொண்டி. ஊர்ல ஒரு நல்ல விசேஷம்னா எங்க மல்லியை தான் கூப்பிட்டு எல்லாமே செய்ய சொல்வாங்க. வயல்ல நாத்து நடுறப்ப அவ கையில தான் முதல் நாத்தே வாங்கி நடுவாங்க. அவ வச்ச முளைப்பாரி சத்தியமா காய வாய்ப்பே இல்ல. அடேங்கப்பா, அப்படின்னா கடவுளை கூப்பிட்டு வச்சுதான் பஞ்சாயத்து பண்ணணும். ஏன்பா என்ன பாத போட்ட முளைப்பாரி கருகிடுச்சேன்னு அந்த முருகன் கிட்ட தான் கேட்கணும். ரஞ்சிதா, என் கோவத்தை கலப்பாம நீ சும்மா இரு. ஏன் வாயை ஏமாமா அடைக்கிறீங்க? நான் சும்மா இருந்தா இந்த முளைப்பாரி அப்படியே முளைச்சிருமா? அவங்க ஊர்ல முன்னாடி எல்லாம் முளைப்பாரி போட்டிருக்காங்க. இப்படி ஆனதில்லன்னு சொல்றாங்கல்ல. ஏன், நம்மளும் தான் போட்டிருக்கோம். கருகவா செஞ்சுச்சு? இது நேர்த்தி கடன் மாமா. அதெல்லாம் சும்மா எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. அதுக்குன்னு ஒரு ராசி இருக்கு. இவதான் ஒரு ராசி கெட்டவ. பேசாம அத தூக்கி தூர போட்டுட்டு எல்லாரும் அவங்கவங்க வேலையை பாருங்க. ஏமா, யாருமா ராசி கெட்டவ? எங்க மல்லிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ ராசி எல்லாம் நல்ல ராசிதான். அவளதான் ஊர்ல ஒரு நல்ல காரியத்துக்கு முதல்ல கை வைக்க சொல்லுவாங்க. ஆமாமா, அவ ராசியெல்லாம் உங்க ஊரோட போயே போச்சு. இங்க வந்து அவ காவடி எடுத்து ஒண்ணு கிழிக்க வேணான்னு முருகரே சொல்லிட்டாரு. அத புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டா நல்லது. இல்லனா அடி பலமா விழும். இது ஒண்ணு முருகர் சொன்ன மாதிரி தெரியலையே. நீ சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. ஆமா,
இத சொல்றதுக்கு முருகரை கூட்டிட்டா வர முடியும்? மீறி காவடி எடுத்தான்னா இந்த குடும்பத்துல என்ன துர்சம்பவம் வேணும்னாலும் நடக்கும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு என்ன? ஐயோ அழாத மல்லி. இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற? மா அல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கும் அழுகழுகியே வருதுமா. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லுங்க தம்பி, உறுதியா தப்பு நடந்திருக்கு. சரி, எல்லாரும் கேட்டுக்கோங்க. இதுவரைக்கும் மல்லியும் வெண்பாவும் காவடி எடுத்துதான் ஆகணுமான்னு ஒரு தயக்கத்துல தான் இருந்தேன். ஆனா நான் இப்ப சொல்றேன், அவங்க 2 பேரும் காவடி தூக்குவாங்க. அப்படின்னா நாளைக்கே முளைப்பாரிய திரும்ப போட்டுருவோம் தம்பி. இன்னைக்கே நானு பயிரை முளைக்கட்டி வச்சிடுறேன். நாளைக்கு நல்லா சாமி கும்பிட்டுட்டு விதைச்சிருவோம். அன்னபூர்ணியம்மா, நீங்க மல்லியை உள்ள கூட்டிட்டு போங்க. செய்யாத தப்புக்கெல்லாம் அவ யாருக்கும் கணக்கு கொடுக்க வேணான்னு அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. மல்லி, உள்ள போ. ஏய் ரஞ்சிதா, நீயே பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறியா? நேரம் வருண்டி, உன்னை மாட்டி விடுறேன். வா மல்லி, உள்ள போலாம். வா. வா வெண்பா. முளைப்பாரிய கருக வச்சது யூஸ் இல்லாம போச்சே. ச்சே. அடடே, ஐயா, வாங்க வணக்கம். வாங்க நல்லா வாங்க. இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேங்க ஐயா. அப்புறம் என் பேத்தி இங்கே தான் காவடி எடுக்க போறாளாமே, நிஜம்தானா? ஆமாங்க ஐயா, உங்க மருமகன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி எல்லாம் செய்யணும்னு எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு போனாரு. உங்க பேத்தி இந்த சின்ன வயசுலயே கடவுள் பக்தியோட இருக்கா பாருங்களேன். அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தாய் இல்லாட்டினாலும் உங்க மருமகன் குழந்தைய நல்லபடியா தான் வளர்த்துட்டு இருக்காரு. எவன் எனக்கு மருமகன்? அவன்லாம் எனக்கு மருமகனே கிடையாது. என் பொண்ணே எனக்கு இல்லைன்னு ஆகி போச்சுது. அப்புறம் எந்த விதத்துலயும் அவன் எனக்கு மருமகன்? நான் செத்தா கூட அவன் என் மூஞ்சிலே முழிக்க கூட நினைச்சிட்டு இருக்கேன். மருமகனா மருமகன்? என்னைய அப்படி சொல்றீங்க? உங்களுக்குள்ள மன வருத்தங்கள் மனஸ்தாபங்கள் இருக்கலாம், அதெல்லாம் சொந்தத்துக்குள்ள வரும் போகும். அதுக்காக மருமகனே இல்லைன்னு சொன்னா எப்படி? அவன் எனக்கு மருமகன் இல்லைங்க. அப்படி இல்லைங்க ஐயா, பேத்தி மேல பிரியமா இருக்கீங்க, அதுக்காக தான் சொல்றேன். அவங்களோட நீங்க ஒத்து போனாதானே உங்க பேத்திய நீங்க பார்க்கவும் பேசவும் முடியும். ஓ, அதுக்காக அவன் காலில் போய் விட சொல்றீங்களா? இந்த கதிரேசன் எவனுக்காகவும் யாருக்காலையும் பிடிச்சதே கிடையாது, கெஞ்சினதும் கிடையாது. இதுவரைக்கும் இப்படித்தான், இனிமேலும் இப்படித்தான். அப்படி நான் சொல்லலைங்க ஐயா. பாப்பாவும் அவங்க அப்பா மேல பயங்கர பிரியம் வச்சிருக்கு. நீங்க பாப்பாவை பார்க்கணும்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பாப்பாவோட அப்பா கூட நல்லா நடந்துக்குங்கன்னு ஒரு பொதுவான கருத்தை தான் சொன்னேன். நல்லா நடந்துக்கிற அளவுக்கு அவன் என்ன விட மாட்டேங்கிறானே. ஏன் பொண்ணு இருந்த இடத்துல எவ்வளவு ஒருத்தைய 2ஆம் தரமா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். அவங்கிட்ட எப்படிங்க என்ன நல்லா நடந்துக்க சொல்றீங்க? நான் அவ அந்த வீட்டுக்கு வந்ததே தப்புன்னு சொல்றேன். அவளுக்காக என் பேத்தியை காவடி தூக்க விடலாமாங்க? அவ கூட சேர்ந்து என் பேத்தியை குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் பேத்தி இங்கே காவடி எடுக்க கூடாது. என்னங்க ஐயா பேசுறீங்க? அப்படிலாம் செய்ய முடியாதுங்க ஐயா. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க மனசு வச்சா முடியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சா இந்த உதவியை மட்டும் எனக்கு செய்யுங்க. தப்புங்க ஐயா, இது பெரிய தப்பு. நேர்ந்துகிட்டது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறைவேற்றலன்னா நேர்ந்துகிட்டவங்களுக்கும் யாருக்கு நேர்ந்துகிட்டாங்களோ அவங்களுக்கும் ஆபத்துங்க ஐயா. அது மட்டும் இல்லாம அதை இடைஞ்சல் பண்றவங்களுக்கும் ஆபத்து. ஆபத்துன்னா எந்த மாதிரி ஆபத்து? அதெல்லாம் ஏயா யோசிக்கிறீங்க? அப்படி ஒரு காரியத்தை செய்யணுங்கிறத பத்தியே யோசிக்காதீங்க. குழந்தை அந்த பாலமுருகனுக்கு வேண்டி இருக்கா, அதை நிறைவேற்றுறது ஈஸி தான். அவ செய்யட்டும், பாலமுருகனே அவளுக்கு ஒத்தாசையா இருப்பாருங்கய்யா. உங்ககிட்ட நான் அந்த விளக்கம்லாம் கேட்க வரல. வெண்பா காவடி தூக்க கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்தாங்க. இது எதுக்குங்கய்யா? ஏங்க, சின்ன அட்வான்ஸ் தான். மீதி விஷயத்தை முடிச்சு கொடுத்துட்டு பாக்கிய வாங்கிங்க. ஏங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இது தெய்வ காரியம். நான் உங்களுக்கு துணை போனா என் குடும்பம் நாளைக்கு ரோட்டுக்கு வந்துடும். அந்த பாவத்தை மட்டும் நான் எப்பவுமே செய்ய மாட்டேன்.
அட வாங்கிக்கங்க ஐயா. எப்ப நீங்க பணத்தை நீட்டினீங்களோ அப்பவே நீங்க தப்பான ஆளுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ம், குடும்பத்தை பிரிக்கிற வேலையும் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற வேலையும் நான் என்னைக்குமே ஒருபோதும் செய்ய மாட்டேங்க ஐயா. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த எண்ணத்தை இத்தோட விட்டுட்டு போயிடுங்க. போயிட்டு வாங்க. ம். முருகா, நீதான் துணையா இருக்கணும். யோ, நீ ஒத்துக்கலனா என்னய்யா? வெண்பா காவடி எடுக்க கூடாது. அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னடா எங்க கூடயே படுத்திருக்கீங்க? எங்க கூட எழுந்துக்கிறீங்க? தூக்கம் இல்லையா? நேத்து நைட்டு நீ நல்லா தூங்கிட்ட வெண்பா. அதான் உனக்கு தெரியல. டாடாவும் நம்ம கூட காவடி எடுக்க போறாங்க. ஐ ஜாலி 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 ஜாலி. சரி வாங்கடா குளிக்கலாம். சரி. வெண்பா குட்டி, வெண்பா குட்டி, ரொம்ப குளிர்தா? என்னடா வேணும்னா அம்மா மட்டும் காவடி எடுக்கிறேன். நான் பண்றேன் மல்லியம்மா, என்னால முடியும். முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பார்த்து மல்லி, சுற்றுற போது. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாடா. ஆ. ஆ. இரு. ம். இந்தா. அம்மா சாப்பாடு வேண்டாமா? வெண்பா குட்டி, ஒரு வேளை தான் சாப்பிடுறோம், அதையும் வேண்டான்னு சொல்ற. உனக்கு கஷ்டமா இருந்தா பரவாயில்ல வெண்பா. மல்லி அம்மாவும் நானும் உனக்காக காவடி எடுக்கிறோம், சரியா? ம். இல்லடா, நான் காவடி எடுக்கிறேன். நான் சாப்பிடுறேன். ஊட்டி விடுங்கம்மா. ம். ஆ.
தண்ணி குடி. இந்த சரி வெண்பா, ஷூ போட்டுக்கலாமா? ஷூவெல்லாம் போடக்கூடாதுடா. காவடி எடுக்க போறோம்ல, நான் ஷூ இல்லாம நடந்து வரேன். சரி வா போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.